நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் முன்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கி அவரை ஆராதனை செய்வோம். அனைத்து புகழ்ச்சிகளுக்கும் உரிய இறைவன், தூய்மையும் உண்மையும் நிறைந்த இறைவன், ஆராதனைகளுக்கும் துதிகளுக்கும் தகுதியான தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே நம் மெஸ்ஸியா, அவரே நம் மீட்பர், அவரே நம் ஆண்டவர். அவர் ஒருவரே உண்மையான உயிருள்ள கடவுள். அவரை தவிர வேறு தெய்வம் நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு ஆண்டவரை ஆராதனை செய்வோம். தூய லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 14 முடிய. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. நம் மனதிற்கு அமைதியை தருகின்ற, நம் மீது அன்பு காட்டுகின்ற, நம் குடும்பத்தின் மீது ஆசீரை பொழிகின்ற ஆண்டவரை வல்லமையோடு போற்றுவோம், துதிப்போம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித சிசிலியம்மாவினுடைய விழாவினை நினைவு கூர்ந்து சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவரை பாடுவதும் துதிப்பதும் மகிமைப்படுத்துவதும் அவரை ஆராதிப்பதும் நம் ஒவ்வொருவருக்கும் மனதிற்கும் நிம்மதியை, ஆறுதலை, நம்பிக்கை தருகிறது. எப்பொழுதெல்லாம் கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள் வல்லமை ஊற்றெடுக்கிறது, ஆற்றல் பெருகுகிறது, சக்தி வருகிறது. இயேசுவை புகழும்போது நமக்கு வெற்றி உண்டு. இயேசுவை புகழ்ந்து செபிக்கின்ற போது நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் நம்பிக்கை உண்டு.
இயேசுவை எப்பொழுதெல்லாம் நாவார புகழ்ந்து பாடி துதிக்கிறோமோ அப்பொழுது சாத்தான் நம்மிடத்தில் தோற்று போகிறான். நம்மை கண்டு அஞ்சுகிறான், பயப்படுகிறான், நடுங்குகிறான். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி பாடி பாடி ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது. நாம் மீண்டும் மீண்டும் பலம் மிக்கவர்களாக மாறுகிறோம், சக்தி மிக்கவர்களாகிறோம். கடவுளுடைய ஆற்றலோடு செயல்படக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கிறது. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற இந்த நாளில், இந்த ஆராதனையில் சிறப்பான விதத்தில் மணிப்பூர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் அங்கு கலவரம் வெடிக்கத் தொடங்கி இருக்கிறது. 2 ஆலயங்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, சூறையாடப்பட்டிருக்கின்றன, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான மக்கள் உடைமைகளை இழந்து உயிருக்கு பயந்து அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இறந்து போயிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவ வேண்டி அங்கு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் குறிப்பாக பாதுகாப்பாக இருக்கும்படியாக அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை ஊழியர்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக, அங்கு வாழ்கிற மக்கள் மத்தியில் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஓங்கும்படியாக, ஒற்றுமை நிலவும்படியாக ஆண்டவரிடத்திலே சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். நம் நாட்டு தலைவர்கள், ஆட்சியில் இருக்கிறவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள் மக்களுடைய நலனில் அக்கறை காட்டி, மக்கள் மீது ஆர்வம் கொண்டு, அவர்களுடைய உயிரை பொருட்படுத்தி மனித நேயத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இதோ ஆண்டவரிடத்தில் சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எனவே இந்த ஆராதனை நேரத்தில் மணிப்பூர் மக்களுக்காக நம்முடைய ஜெபமானது ஏறெடுக்கப்படுகிறது. அதே நிலையில் பாடகர் குழுவிற்காகவும் அவர்களுடைய இந்த போற்றுதலுக்குரிய நற்செய்தி பணி மேன்மேலும் சிறப்புற அமைய கடவுள் அவர்களை மேலும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாகவும் இதோ இந்த பாடலின் வழியாக நாம் இணைந்து ஜெபிப்போமாக. உன் திருயாழில் என் இறைவா, என்னையும் ஒரு சிறு நரம்பெனவே இணைத்துக் கொள்ளுகிறேன். நான் பாடும்போது, இசை மீட்டும் போது, உம்மை துதிக்கும் போது, செபிக்கும் போது உமது வல்லமை எனக்குள் ஊற்றெடுக்கிறது. ஆவியானவர் எனக்குள் இருந்து செயலாற்ற தொடங்குகிறார் என்கிற உணர்வோடு உம்மை பாடி துதித்து ஆராதிக்க ஆண்டவரே இவ்வேளையில் உருக்கத்தோடு உம்மை நோக்கி செபிக்கிறோம், மன்றாடுகிறோம். உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. இசை மீட்கப்படுகிற போது, பாடல்கள் பாடி துதிக்கிற போது
இறைவனை உற்சாகத்தோடு நாம் ஆராதிக்கிற போது கடவுள் மனமிறங்கி வருகிறார். நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் குற்றங்களை மறிக்கிறார், நம்முடைய குறைகளை மன்னிக்கிறார். அவருடைய இரக்கம் நம் மீது பொழியப்படுகிறது, நம் குடும்பத்தின் மீது பொழியப்படுகிறது, நம் ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவருடைய அருள் ஊற்றெடுக்கிறது. ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது வந்து தங்குகிறது. எனவே பாடலை பக்தியோடு பாடி துதித்து ஆராதனை செய்வோம். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழினை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. மணிப்பூர் மக்களுக்காக சிறப்பான விதத்தில் இவ்வேளையிலே ஜெபிப்போம். அங்கு வெடித்திருக்கிற கலவரம், சிறு குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் வதை செய்யப்படுகிறார்கள். இதோ அங்கிருக்கிற அந்த குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து வருகிற நிலை ஏற்படுகிறது. மக்கள் எல்லோரும் நாள்தோறும் பீதியில் உடைமைகளை எல்லாம் இழந்து, உறவுகளை எல்லாம் இழந்து தவிக்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது. அங்கிருக்கிற தேவாலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொளுத்தப்படுகின்றன. மக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை நிலவுகிறது. இயேசுவே, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, எங்கள் மீது இரக்கம் வையும் அப்பா. அந்த மக்களின் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே. அங்கு ஒரு நல்ல சூழ்நிலை நிலவ, சமத்துவம் ஓங்க, சகோதரத்துவம் ஓங்க, மக்கள் மத்தியில் ஒற்றுமை நிலைத்திருக்க, ஆட்சியாளர்கள் மீது ஆண்டவரே உமது ஆவியை பொழிந்து அவர்கள் அந்த இடத்திலே அமைதியை கொண்டு வரும்படியான முயற்சிகளில் ஈடுபட வல்லமையாய் உம் ஆவியினுடைய வரங்களை வேண்டி செபிக்கிறோம். நீரே அவர்கள் மத்தியில் இருந்து செயலாற்றி அந்த இடத்தில் அமைதியை கொண்டு வர, அமைதியின் அரசரே, அமைதியின் தூதுவரே, உம்மை நோக்கி மன்றாடி வேண்டி செபிக்கிறோம் அப்பா. உருக்கத்தோடு எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த மணிப்பூரில் அமைதி நிலவும்படியாக மன்றாடும். விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு. உன்னருட்பேரொளி நடுவினிலே, உன்னருட்பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவே. உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைந்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு.
திருப்பாடல் 4 ஜெபித்து அமைதிக்காக மன்றாடுவோம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்கு உரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். முறையான பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவரை நம்புங்கள். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெறச் செபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதழை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. விரைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தினை உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே வளம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியும் மறைசாட்சியுமான புனித சிசிலியா அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித சிசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பனவாகவும் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிற்கு வாசகம்.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவன் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி வருகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா,
புனித சிசிலி அம்மாவினுடைய விழாவினை நினைவு கூர்ந்து சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் மறைசாட்சிய வாழ்விற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர், கிறிஸ்துவின் பாடுகளோடும் துன்பங்களோடும் தன்னுடைய துன்பத்தின் வழியாக பாடுகளின் வழியாக பங்கெடுத்தவர், இயேசுவின் இரத்தத்தில் தன்னுடைய இரத்தத்தை கலந்து கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாய் மரித்தவர். ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியின் போதும் இறை வழிபாடுகளின் போதும் கடவுளை புகழ்ந்து பாடுவதும் அவரை போற்றி துதித்து ஆராதனை செய்வதும் மிக மிக அவசியமாயிருக்கிறது. இந்த போற்றுதலை, இந்த துதியை, இந்த ஆராதனையை ஒவ்வொரு பங்கிலும் இருக்கிற பாடகர் குழுவினர் வழி நடத்துகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். எனவே பாடகர் குழுவின் பாதுகாவலியாக இருக்கின்ற புனித சிசிலி அம்மாவிடத்தில் நம் பங்கின் பாடகர் குழுவினை ஒப்புக் கொடுப்போம். கடவுளை புகழ்ந்து பாடுவதை தவிர வேறு எதற்கும் அந்த இடத்தில் இடமில்லை. குறிப்பாக போட்டி பொறாமைகளுக்கு, சண்டை சச்சரவுகளுக்கு, நீயா நானா என்கிற பாகுபாடுகள், பிரிவினைகளுக்கு அந்த இடத்தில் இடமில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட பிளவுகளும் பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் பாடகர் குழுவில் இருக்கிறதென்றால் ஆண்டவரிடத்தில் சிறப்பாக இவ்வேளையில் ஒப்புக் கொடுப்போம். புனித சிசிலி அம்மா நமக்காக பரிந்து பேச செபிப்போம். அதன் வழியாய் கடவுளுடைய மாட்சி ஒவ்வொரு பங்கு தளத்திலும் புகழ்ந்தேத்தப்பட, அவருடைய மகிமையால் அந்த பங்கு நிறைந்திருக்க, இறை வரங்களை பெற சிறப்பான விதத்தில் இந்த நாளில் நம் பாடகர் குழுவினை வாழ்த்தி செபிக்கின்றோம். ஆண்டவருடைய அருளாசிரை பெற தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேன் போல் இனிக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித சிசிலி அம்மாவினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சிறப்பாக நம் பங்கில் இருக்கிற பாடகர் குழுவினை மனதார நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். கடவுள் அவர்களை மேன்மேலும் இந்த நாளில் ஆசிர்வதிக்க இறை ஆசிர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள செபிக்கிறோம். அன்பு உள்ளங்களே, இறை வார்த்தையின்படி இதை எடுத்து தின்றுவிடு, இதை எடுத்து தின்றுவிடு என்பது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தின்றுவிடு, அது உன்னுடைய வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேன் போல இனிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கூட இப்படிதான். சின்ன சின்ன கசப்புகள், பிரச்சனைகள், வாழ்வில் கஷ்டங்கள் வருகிற போது, நெருக்கடிகள் வருகிற போது நாமும் துவண்டு போகிறோம். வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தை அனுபவிப்பதில்லை. சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம்.
ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, கசக்கும் அதே நேரத்தில் இனிக்கும். அது இனிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரே மனநிலையில் நமக்கு இருப்பதில்லை. மாறாக கசப்பை உண்டாக்குகிற அதே வார்த்தை நமக்கு இனிப்பையும் உண்டாக்கும், இறை ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அதற்கான அழைப்பு தான் இந்த நாள், இந்த விழா. பிரியமானவர்களே, புனித சிசிலி அம்மாவினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் என்றால் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ரோமையில் வாழ்ந்தவராக இவர் இருக்கிறார். இவருடைய குடும்ப பின்னணியை பார்க்கும்போது ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர். அதே நிலையில் கிறிஸ்துவை பற்றிய அறியாத குடும்பமாக அவருடைய குடும்பம் இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இவர் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய கற்பை இவர் அர்ப்பணித்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக இவர் மாறிவிடுகிறார். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கட்டாயப்படுத்தி வல்லேரியன் என்பவருடன் இவருக்கு திருமணம் முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். சூழ்நிலைகள் மாறுகிறது. இவரோ தன்னை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து கொண்டார். இல்லற வாழ்க்கையில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதே இவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதனால் இவர் என்ன செய்கிறார்? வலேரியன் என்கிற அந்த மனிதரையும் திபூர்சியஸ் என்கிற தன்னுடைய சகோதரனையும் கிறிஸ்துவின் பால் அவர்களை மனம் மாற்றுகிறார். எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். தன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குரியது என்பவர் உணர்ந்து கொண்டு இவர்கள் இருவரையும், வல்லேரியனையும் தன்னுடைய சகோதரனான திபூர்சியையும் அவர் கிறிஸ்துவுக்குள் அழைத்து வருகிறார். அவர்களும் மனம் மாறுகிறார்கள். மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமுழுக்கு பெற்று நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிர் நீத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மனமாற்றத்திற்கு இடம் கொடுத்ததனால், கிறிஸ்துவை பற்றிய அறிவை அவர்களுக்கு கொடுத்ததனால், கிறிஸ்துவ மதிப்பீடுகளை இவர் நற்செய்தியாக பறைசாற்றியதனால் கோபம் கொண்ட அரசன் இவரை கொலை செய்வதற்கு தீர்ப்பிடுகிறான். இந்த சூழ்நிலையில்தான் அவருடைய கழுத்தானது வெட்டப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இரத்த கரைகளோடு உயிருக்கு துடிதுடித்து 3 நாட்கள் கழுத்து அறுபட்ட நிலையிலும் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். சாகும் தருவாயில் கடவுளை போற்றி துதித்த அவர் தன்னுடைய இல்லத்தை கடவுளுடைய இல்லமாக மாற்ற வேண்டும். நான் வாழ்ந்த இந்த இடம் ஒரு பெரும் கோவிலாக மாற வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. அதன் அடிப்படையில் இரத்தம் சிந்தி அவர் கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்தார். அவருடைய உடலை அந்த இடத்தில் மறைவாக அடக்கம் செய்கிறார்கள். பிறகு நாள்பட கிறிஸ்துவ மதமானது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாறிய பிறகு அவருடைய உடலை கண்டுபிடிக்கிறார்கள். தோண்டி எடுக்கிற போது அவருடைய உடல் அழியாமல் இருந்ததாம். இன்று வரை அழியா உடல் புனிதையாக புனித சிசிலி அம்மாள் திகழ்வது மிக மிக வியப்புக்குரியதாக இருக்கிறது. 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. 2000 ஆண்டுகள் இருந்தாலும் அழியா உடலை கடவுள் அவருக்கு தந்திருக்கிறார் என்றால், தன்னுடைய உடலை, தன் ஆன்மாவை, தன் ஆவியை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தன் பாடலின் வழியாக வாழ்நாள் முழுவதும் கடவுளை போற்றி புகழ்ந்த ஒரு புனிதையாக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட புனிதையாக இருக்கிறார். அதனால்தான் பாடகர் குழுவினுடைய பாதுகாவலியாக புனித சிசிலி அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். 1585ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டூஸ் அவர்கள்
பாடகர் குழுவினுடைய பாதுகாவலியாக இந்த புனிதையை அறிவிக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய புகழ்ச்சியில் எப்பொழுதும் ஈடுபட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த புனிதையை நினைவு கூறுகிற இந்த நாளில் நம் பாடகர் குழுவை சிந்தித்து பார்ப்போம். அவர்களை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். பாடுவது என்பது ஒரு தனி கொடை, திறமை, கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான பரிசு. எல்லாராலையும் பாட முடியலையே, எல்லாராலையும் ஜெபிக்க முடியலையே, எல்லோராலும் துதிக்க முடியவில்லையே. அது சில பேருக்கு கொடுக்கப்பட்ட கொடையாக இருக்கிறது. ஆனால் இந்த உன்னதமான கொடையை வைத்து கடவுளை போற்றி புகழ்வதை தவிர்த்துவிட்டு இன்றைக்கு பாடகர் குழுவில் போட்டியும் பொறாமையும், நீயா நானா என்கிற பொறாமைகள், போட்டிகள், ஈகோ இன்றைக்கு தலை தூக்கி இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பெரியவர்களாக இருக்கிறவர்கள் சிறியவர்களுக்கு வழிவிடாமல் சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பது, இதனால பல சண்டை சச்சரவுகளுக்கு உள்ளாகுகின்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிற பாடகர் குழுவில் இருக்கிறது. அது எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு செயல் என்றால், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, பாடுவது என்பது ஒரு உன்னதமான கொடை. அந்த பாடலின் வழியாக கடவுளுடைய மனதை இலகச் செய்ய முடியும், அவர் இறங்கி வரச் செய்ய முடியும். அதுதான் அவரை ஆராதித்து துதிப்பதனுடைய நோக்கம். அவர் இறங்கி வரணும், அவருடைய இரக்கம் நம் மீது பொழியப்படணும், அவருடைய அருள் நம் மீது பொழியப்பட வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் நம் மீது தங்க வேண்டும். நாம் பாடி ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க கடவுளுடைய இரக்கம் நம் மீது வருகிறது. நாம் பாடி அவரை ஆராதிக்க ஆராதிக்க, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீமைகள் நம்மை விட்டு விலகுகிறது. சாத்தான் நம்மை கண்டு அஞ்சுகிறான், பயப்படுகிறான். நாம் ஆவியானவருக்குள் நிரப்பப்படுகிறோம். அத்தகைய வல்லமை உடைய இந்த பாடலை இன்றைக்கு எந்த மனநிலையோடு நம்முடைய பாடகர் குழுக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதோ இறைவார்த்தை சொல்லுகிறபடியே இந்த இடம் இறை வேண்டலினுடைய வீடு, இதை கல்வர் குகையாக்கி விடாதீர்கள். நற்செய்தி வாசகம், கல்வர் குகையாக்கி விடாதீர்கள். இது ஆர்கெஸ்ட்ராவுக்கான இடம் இல்லை, தாம் தூம்னு போட்டு அடிக்கிற இடம் இல்லை, நீயா நானான்னு சொல்லிட்டு தன்னுடைய திறமைகளை முட்டி மோதி காண்பிக்கிற இடம் இல்லை. இது கடவுளை புகழ்ந்து பாடுகிற இடம், இது கடவுள் வாழுகிற இடம். இந்த உணர்வு நிலை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்படி ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான கொடை நிறைந்த பாடகர் குழு நம் பங்கில் இருக்கிறது என்றால், நிச்சயமாக நம்முடைய பங்கிலே ஒரு எழுப்புதல் இருக்கும். நிச்சயமாக நம்முடைய திருவழிபாடு அர்த்தமுள்ளதாக மாறும். நம்முடைய திருவழிபாடு மிகுந்த ஆசீர்வாதம் மிக்கதாக மாறும். எனவே இந்த நாளில் இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கொண்டு புனித சிசிலியம்மாவிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். நம் பாடகர் குழுவுக்காக மன்றாடுவோம். நாமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடவுளை பாடி துதித்து ஆராதனை செய்வோம், மகிமைப்படுத்துவோம். இயேசுவினுடைய வாழும் சாட்சிகளாயிருப்போம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில்
அன்பை மீட்டும் வேளையில் வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. வசந்த ராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தேன் என்னை தந்தேன் என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, செசிலியா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித சிசிலியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின் சுமக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என்னாதமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. என்னாலுமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நீ உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்த்து உறவாகிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரை என் உள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் என்ற வரையே என் உள்ளம் நாடுது. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தன் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தன் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்திச் செல்லும். மன்றாடுவோமாக. இறைவா, செசிலியா எனும் புனிதையை கண்ணிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றென்றும் நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்த சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.